ஏன்னா 6 மாசம் முன்னாடி வரைக்கும் நீங்கலாம் என்ன அ அவ்ளோ லவ் அவ்ளோ பண்ணீங்க. லவ் பண்ணீங்க. இதே சோஷியல் மீடியா வந்து என்ன கொண்டாடிச்சு. ஆனா, இப்போ நான் எங்க தொறந்தாலுமே என்ன நீங்க கலாய்க்கிறீங்க. அப்ப நான் எப்படி இருக்கணும்? அடுத்தது என்னது? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த எங்க அம்மா, அப்பாவுக்கு கூட தெரியாது. என்னன்னா வந்து என் அம்மா, அப்பாக்குலாம் இப்ப தான் நான் சொன்னேன். இந்த மாரி நான் ஆக்சுவலி டிப்ரஸ்டா இருந்தேன் அந்த டைம்ல. நான் ஒரு 8 மாசம் நான் வந்து YouTubeல ஆக்டிவா எதுவுமே கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால ஃபோட்டோ போடுவேன். எல்லா இடத்துலயும் நல்லா ஜாலியா பேசுவேன். எல்லாம் பண்ணுவேன். ஆனா வீட்டுக்கு வந்து அழ ஆரம்பிச்சுருவேன். பாத்ரூம்ல. அந்த மாதிரி இப்போ கேர்ள் ஃபிரெண்ட்ன்னு ஒரு படம் வந்துச்சு. ராஷ்மிகா மந்தனாவோட படம். அதுல ஒரு சீன் இருக்கு. ராஷ்மிகா வந்து ஒரு ஷவருக்கு கீழ அழுது, வால்லாம் வந்து இது ஸ்குவீஸ் பண்ற மாதிரி. ஸ்குவீஸ் பண்ற மாரி. எனக்கு எப்படின்னே தெரியல. அது எப்படி ராகுல் ரவீந்திரன் சார் தான் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. அவர் என் வாழ்க்கையே எடுத்துட்டாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து, அது வந்து ஐ ஹவ் லிட்டரலி ஃபெல்ட் தட். என் ஷவருக்கு கீழ வந்து நான் அழுதுருக்கேன். பயங்கரமா அழுதுருக்கேன். அந்த அ அ க்ளாசெட்லாம் இருக்குல்ல, க்ளாசெட்ல உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுருக்கேன். ஒரு வாட்டி தேம்பி தேம்பி அழுது தான் எங்க அம்மா வந்து டோர தட்டி கூட்டு வந்து இந்த மாரி அப்பதான் எங்க அம்மா, அப்பா வந்து "நீ எதுக்கு ஃபீல் பண்ற? நாங்க தான் இருக்கோம்ல" அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் நான் என் அம்மா, அப்பாவோடயே ஃப்ரெண்ட்ஸ் ஆனேன் கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து அ ஆனா லிட்டரலி அந்த மாரி ஒரு ஃபீலிங் வந்து ஒரு 2022 வாஸ் மென்டலி இட் வாஸ் ரியலி பேட். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.